நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா எனக்கு தெரியல. சோ மெனி நியூ திங்ஸ். அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னாக்கா ஏதோ HTML CSS எழுத தெரிஞ்சாக்க ஏதோ பழச்சிக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அப்படின்னாக்கா ஒரு டசன் ஜார்கன்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் அடுக்குறாங்க. இது வந்து ஃப்ரண்ட் அண்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா இதுலயுமே வந்து ஹைப்பர் ஸ்பெஷலைசேஷன் அது மாதிரி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு நான் வந்து வெளில சொன்னாலே ஒரு மாதிரி ஒரு டவுட்டா தான் பாக்குறாங்க. ஏன்னா எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு தெரியும் தெரியாது அப்படின்னு. How do I keep myself updated of all these things? இப்போ என்ன நடக்கிறது அப்படிங்கறத நீங்க எப்படி பண்ணுவீங்க? ஹைப்பர் ஸ்பெஷலைசேஷன்னா நான் வந்து அந்த குதிரைக்கு கடிவாளம்னு சொல்லுவாங்க. அகைன் எத்தனை பேரால ரிலேட் பண்ண முடியும்னு தெரியல. பேசிக்கலி குதிரைக்கு கண்ணுல வந்து 2 சைட்லயும் போட்டிருப்பாங்க, குதிரை வந்து நேரா மட்டும்தான் பாப்பீங்களா. சோ அந்த மாதிரி ஹைப்பர் ஸ்பெஷலைசேஷன்ங்கிறது வந்து என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப லேசர் போக்கஸ்டா வந்து சில டூல்ஸ் மட்டும் தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரியாக்ட் அதை மட்டும் தான் பார்ப்பேன்பாங்க. இப்ப நீங்க ரியாக்டுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா இப்ப ரீமிக்ஸ் வந்துருச்சு, நெக்ஸ்ட் ஜேஎஸ் வந்துருச்சு, எக்கச்சக்கமான அதுக்குள்ளார நிறைய எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி வென் யூ லேசர் ஃபோக்கஸ்டா சில விஷயங்கள் நீங்க அந்த ஹைப்பர் ஸ்பெஷலைசேஷன் மோடுக்கு போகும்போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து நம்மளுடைய டாக்டர் ஃபீல்டோட அசோசியேட் பண்றேன். ஓகேங்களா. இப்ப டாக்டர் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஆனா வந்து பாடியை வந்து ஸ்பெஷலைசேஷா பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. மேபி உங்க தலைவலி வருதுன்னா டைஜஷன் ஆகாம கூட தலைவலி வரும். நீங்க இருந்தாலும் நைட்டு தூங்கலனாலும் தலைவலி வரும், மைக்ரேன் இருந்தாலும் தலைவலி வரும். இது மாதிரி என்ன நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்ப நீங்க தலைவலி பிரெயின் அப்படின்னு பிரெயின் சர்ஜன் கிட்ட போனீங்கன்னா அவர் அதை மட்டும் பார்த்தாருன்னா விளங்காது. ஸோ இட்ஸ் லைக் யூ நீட் டு ஹேவ் த ஹோலிஸ்டிக் பிக்சர். அதனாலதான் வந்து எம்பிபிஎஸ்ல மெடிசின்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 years ஆஃப் சாலிட் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் தான் ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி நம்ம இண்டஸ்ட்ரியில அது நடக்கிறது கிடையாது. அந்த ஃபவுண்டேஷனே இல்லாம ஹைப்பர் ஸ்பெஷலைசேஷனுக்கு வந்துடுறாங்க மக்கள். இப்ப நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரியல் வேர்ல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவோம். அதாவது எக்கச்சக்கமான காம்ப்ளெக்சிட்டி வந்துருச்சு. எய்தர் பிகாஸ் ஆஃப் த டெக் ஸ்டாக் ஆர் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் அவங்க அந்த கோடு, இந்த மாதிரி பல விஷயங்கள்னால வந்து அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்துருச்சு. இது எதனால அப்படின்னா இந்த ஹைப்பர் ஸ்பெஷலைசேஷனால. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இந்த என்டையர் பாட்காஸ்ட்ல ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான். என்னன்னா, உங்களோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டு ஸ்பெஷலைசேஷன். ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணாம ஸ்பெஷலைசேஷன் போகவே போகாதீங்க. ஒருவேளை நீங்க போயிட்டீங்க உங்களோட ஜாப்னால அப்படின்னா உங்களோட சைட் ப்ராஜெக்ட்ஸா என்ன இருக்கணும், ஃபவுண்டேஷனை வந்து சரி பண்றதா இருக்கணும். ஸோ எப்படி நான் இந்த இடத்துல வந்து நான் உங்களை இன்டரப்ட் பண்ணணும். ஓகே, ஸ்பெஷலைசேஷன் பண்ணி ஆகணுமா? டு சம் எக்ஸ்டென்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இப்ப இந்த ப்ராப்ளத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் பார்க்கலாம். ஓகே, த வெரி ஃபர்ஸ்ட் திங் ஐடியல் வேர்ல்ட்ல எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, you have the fundamental. அத நம்ம மெடிசின் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோ. 5 years of foundation. Okay, that what is an equivalent அந்த 5 years of foundation நம்ம சாஃப்ட்வேர்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் அந்த சொல்யூஷன் மைண்ட் செட். ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது. நான் கோட் அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கல, ப்ராப்ளம் சால்விங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ராப்ளம் சால்வ் பண்றது தான் நம்ம கோட் அடிக்கிறோம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை முதல்ல என்னன்னு பார்க்கணும். அந்த ப்ராப்ளத்தை பார்த்தா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு மென்டல் மாடல், அந்த ப்ராப்ளம் ஆர்ட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்க மைண்ட்ல தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நம்ம அதை தான் வந்து பில்ட் பண்ணணும், அந்த மசிலை பில்ட் பண்ணணும். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ப்ராப்ளத்தை நான் சொன்ன மாதிரி பால் கணக்கு, இந்த டிக்கெட்டு, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சும் போது உங்களுக்கே அந்த மசில் அப்படியே பில்ட் ஆயிடும். நம்ம இதுக்காக நம்ம ஸ்பெஷல் எஃபர்ட்லாம் போட தேவையில்லை. மோர் ப்ராப்ளம் யூ சால்வ், தட் ப்ராப்ளம் சால்விங் ஆட்டிடியூட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்குள்ள வந்துடும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனாலும் இருக்கும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பெஸ்ட் தான். சிஆ இருக்கட்டும், C++ இருக்கட்டும், ஜாவா, வாட் எவர் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். when I say strong, நான் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா வெப் அப்ளிகேஷன். ஸோ வெப் அப்ளிகேஷன் இல்லாம நீங்க கிடையவே கிடையாது. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்க முடிச்ச கையோட வெப் கத்துக்கணும். வெப்ல அகைன் பாத்தீங்கன்னா அந்த HTTP அப்படிங்கிற அந்த ப்ரோட்டோகால் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்க நெட்வொர்க் லேயர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லது. பட் அட்லீஸ்ட் HTTP பேசிக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மல் வெப் டெக்னாலஜிஸ், HTML, CSS அண்ட் ஜாவா, இது நல்லா ஸ்ட்ராங்கா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கத்துக்கிட்ட அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி இந்த HTML வெப் CSS ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன் அலாங் வித் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அகைன் டேட்டாபேஸ்னோடனே இப்போ மாடர்ன் டேல வந்து நிறைய பேர் வந்து NoSQL சொல்யூஷன், ஃபயர்பேஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் ரிலேஷனல் டேட்டாபேஸை பக்காவா கத்துக்கோங்க. ஒரு போஸ்ட்கிரஸ், MySQL, இதெல்லாம் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர். இல்லைன்னா Oracle MySQL சர்வர், இந்த மாதிரி MS SQL சர்வர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸை கத்துக்கிட்டு
இந்த வெப் அப்ளிகேஷனை ஃபுல்லா எண்ட் டு எண்ட், இப்போ நம்ம அந்த பால் கணக்கு இருக்கு இல்லையா, அந்த பால் கணக்கை நான் வந்து ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ணி பாக்குற மாதிரி கம்ப்ளீட் ஒரு எண்ட் டு எண்ட் வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணி, இதுதான் வந்து ஒரு லேயர். அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன். மொபைல் அப்ளிகேஷனுக்கு யூ டேக் ஆண்ட்ராய்டு. அகைன் ஆண்ட்ராய்டுல பாத்தீங்கன்னா இப்ப ஜாவா கட்லின் 2 வருஷம் வந்துருச்சு. அகைன் தட்ஸ் இம்மெட்டீரியல். என்ன பொறுத்தவரை வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஏன் நான் மொபைல் அப்ளிகேஷனும் கத்துக்கணும்னு சொல்றேன்னா, மொபைல் அப்ளிகேஷன் கத்துக்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் தெரிய வரும். அந்த லே அவுட்ல இருந்து இன்ஃபேக்ட் மெமரியில இருந்து எப்படி எஃபெக்டிவா இருக்கிறது, இந்த மாதிரி உங்களோட லேர்னிங் வந்து இப்ப நீங்க வெப் கத்துக்கும் போது சில விஷயங்கள் கத்துப்பீங்க, ஸ்கேல் அப்படி கத்துப்பீங்க. இங்க வரும்போது பாத்தீங்கன்னா யூ வில் பி லேர்னிங் டிஃபரெண்ட் திங்ஸ். வெப் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன். அகைன் டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்லயே எலக்ட்ரான் வந்துருச்சு, பைத்தான்லயும் எனக்கு தெரிஞ்ச நிறைய யூஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ சம் டெஸ்க்டாப் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ ஒன்ஸ் இந்த 3 அப்ளிகேஷனை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ ஹேவ் த சாலிட் ஃபவுண்டேஷன். இதுதான் வந்து எனக்கு அந்த எம்பிபிஎஸ் 5 years உடைய ஈக்குவல். ஒன்ஸ் இது நீங்க பண்ணிட்டீங்கனாலே யூ ஹேவ் த ஃபவுண்டேஷன் செட். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட கெரியரை நீங்க எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறத பொறுத்து. இப்ப பாத்தீங்கன்னா அகைன் டாக்டர் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் சர்ஜனா போவாங்க, சில பேர் வந்து ஆர்த்தோவா போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஏரியாவை பிக் பண்ணி வைப்பாங்க. பட் ஆனா ஃபவுண்டேஷனை முடிச்சுட்டு போகும். இப்ப நீங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் போறேன் அப்படின்னா தாராளமா போலாம். ஏன் நான் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்க நல்ல டாக்டர் யாருன்னா தெரியுங்களா, அவங்க பார்த்துட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட ரீடைரக்ட் பண்ணுவாங்க. உண்மையிலே அவங்க தான் டாக்டர். ஏன்னா அவங்க ஏன் இன்னொரு டாக்டர் கிட்ட ரீடைரக்ட் பண்றாங்கன்னா, உங்களை ஹோலிஸ்டிக்கா பார்த்தாங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இதனாலதான் வந்திருக்கும், சோ நீங்க அவங்க கிட்ட போங்க அப்படின்னு டைரக்ட் பண்றாங்க இல்லையா, அவங்க தான் உண்மையிலே நல்ல டாக்டர். அந்த ப்ராப்ளத்தையும் இவங்களை வச்சு சால்வ் பண்ணி நம்மளை வச்சு சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இஸ் நாட் த ரைட் டாக்டர். ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ இப்போ நாளைக்கு நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருக்கும்போது இல்லை ஒரு இதாக வரும்போது இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் கத்துக்கிட்டு ஒரு ப்ராப்ளத்தை நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா தே வில் பி ரீடைரக்டிங். லைக் ஒன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த ப்ராப்ளத்தை இதனால சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒருவேளை உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுவீங்க, இது வந்து இன்னொன்னு இது வந்து இந்த இதில் வராதுங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதை நீங்க கத்துக்கிட்டு பண்ணுவீங்க, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்டே எடுக்காம பண்ணிடுவீங்க. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் ட்ராக் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபவுண்டேஷன் அப்படியே போயிட்டு இருக்கும். ஒருவேளை இப்ப இது நான் சொன்னது வந்து ஐடியல் வேர்ல்டு, பட் ரியாலிட்டி அப்படி இருக்காது. நான் வந்து ஒரு சிஎஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனால ஐ வென்ட் த்ரூ திஸ் ஃபவுண்டேஷன். என்ன பொறுத்தவரை இந்த ஃபவுண்டேஷன் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நல்லா பண்ணிட்டேங்க. நல்ல சாலிடா ஃபவுண்டேஷன் வந்து எக்கச்சக்கமா ஒரு 6-7 வருஷம் நல்ல ஃபவுண்டேஷன்லயே நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதனால வந்து இட் வாஸ் ரியலி ஹெல்பிங் மீ அவுட். இந்த மொமெண்ட் என்னால வந்து ஒரு 12 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அக்ராஸ் 8 டிஃப்ரெண்ட் வெப் ஸ்டாக்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். மொபைல் ஆப் பண்ணியிருக்கேன், டெஸ்க்டாப் ஆப் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னால எப்படி நேவிகேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த சாலிட் ஃபவுண்டேஷனால தான். இந்த சாலிட் ஃபவுண்டேஷன் இருந்ததுனால நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, வி வில் லேர்ன் இன் டெல்டா அப்படின்ட்டு. அதாவது என்னன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஏற்கனவே கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தை கத்துப்போம். அப்ப நம்மளோட லேர்னிங் வந்து இன்னும் ஸ்பீட் ஆகும். நம்ம 0ல இருந்து 100 போக மாட்டோம், 10ல இருந்து 100 போகும். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 20ல இருந்து 100 போகும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஹாஸ்கல் கத்துக்கிட்டு எஃப்# கத்துக்கிட்டேன் அப்படிங்கும்பொழுது ஹாஸ்கல்ல வந்து ஆல்ரெடி அந்த ஃபங்க்ஷனல் ப்ரோகிராமிங் அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் அங்கேயே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. You can relate to a lot of. Yeah, so நான் எஃப்# கத்துக்கும் போது எனக்கு ஹாஸ்கலுக்கு 1 year ஆச்சுன்னா எஃப்# வந்து எனக்கு ஒரு மாசத்துலயே முடிச்சிட்டேன். ஸோ உங்களுடைய அந்த நீங்க இந்த மாதிரி அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து போகும்போது உங்களுடைய லேர்னிங் டைம் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி த வே யூ see திங்ஸ் வில் பி சேஞ்சிங். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. கம்மிங் பேக் டு நான் இப்போ எப்படி என்ன அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒன்ஸ் இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ உதாரணத்துக்கு எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு வீக்லி இருக்கும். இப்போ Node.js வீக்லி, ஜாவா ஸ்கிரிப்ட் வீக்லி, கோலாங் வீக்லி, ஹாஸ்கல் வீக்லி, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு வீக்லி இருக்கும். நம்மளுடைய நார்மல் லைஃபோட பார்த்தீங்கன்னா வீக்லி மெகசின் மாதிரி. நாட்டு நடப்பு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்க டெய்லி நியூஸ் கேட்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மெகசின் வாங்கி போடலாம். இப்போ குமுதம் ஆனந்தோட மாதிரி வாரம் வந்துடும். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஐ ஹாவ் சர்டன் டெக்னாலஜிஸ் விச் ஐ எம் ஃபாலோயிங். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வீக்லி, டெய்ல்வின் வீக்லி. வீக்லிங்கிறது என்ன ஃபார்மேட்ல இருக்கும், அதாவது வீடியோவா, இமெயில்? இல்ல, இது வந்து நியூஸ் லெட்டர்னு சொல்லுவோம். லைக் நீங்க இந்த மாதிரி இந்த டேர்ம் வச்சு சர்ச் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வீக்லின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நியூஸ் லெட்டர் மாதிரி உங்களுக்கு வார வாரம் ஒரு பர்டிகுலர் டேட்ல உங்களுக்கு இமெயில் வந்துடும். அந்த இமெயில பாத்தீங்கன்னா அந்த வாரத்துல அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வேர்ல்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு கண்டென்ஸ்டு ஃபார்மேட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுல இந்த லிங்க் வந்து இந்த லைப்ரரி ரிலீஸ் ஆச்சு, இந்த விஷயம் ரிலீஸ் ஆச்சு, இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு ஒரு போட்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் இப்போ சும்மா ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த நியூஸ் லெட்டர் பார்ப்பேன். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளார போவேனா அப்படிங்கிறது
அந்த டாபிக் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் ரீமிக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். நான் ரியாக்ட் வேர்ல்டுல கிடையாது, பட் ஏன்னா ரியாக்ட் வீக்லியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அந்த ரியாக்ட் வீக்லி வரும்போது ரீமிக்ஸ் வந்துச்சு. என்ன இது ரீமிக்ஸ்னு வந்திருக்கு, சரி கிளிக் பண்ணேன். இப்போ ரீமிக்ஸ் போய் பார்த்தேன். ரீமிக்ஸோடைய ஃபவுண்டேஷன் என்ன, அகைன் அந்த சேம் தாட் ப்ராசஸ். எதனால இந்த லாங்குவேஜ் இந்த லைப்ரரி கிரியேட் பண்ணாங்க, எதனால இது வந்துச்சு, ஓ இதனால தான் பண்ணாங்களா அப்படின்னு போட்டுட்டேன். நான் ஒர்க் பண்ணனா எனக்கு ப்ராக்டிகல் நாலேஜ் இருக்கானா கேட்டால் கிடையாது, பட் ஐ கேன் ஹேவ் அ மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் வித் சம்ஒன் ஹூ இஸ் டாக்கிங் அபவுட் திஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரீமிக்ஸ் வந்து இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் யூ ஆல்ரெடி ஒர்க்ட் ஆன் சம்திங் சிமிலர். எஸ் எக்ஸாக்டா, அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாக்டா. சூப்பருங்க, செம பாயிண்ட் நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. இப்ப நான் வந்து எனக்கு அது தெரிஞ்சதுனால இப்ப எனக்கு அந்த ரீமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான்னா ட்ரெடிஷனல் சர்வர் சைட் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லியிருப்பான். சின்ஸ் எனக்கு ஃபவுண்டேஷன்லாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ரூபி ஆன் ரைல்ஸா இருக்கட்டும், இல்ல ஜாங்கோவா இருக்கட்டும், ASP.NET இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து சர்வர் சைட் ரெண்டரிங் தான் ஃபர்ஸ்ட். அதை வந்து அவன் ரீஇன்வென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ இது அகைன் நான் சொன்னதான், அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து போகும்போது எல்லாமே நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எவ்ரி வீக்லியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைஜஸ்டட் ஃபார்மேட்ல வந்திருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ற இன்னொரு விஷயம் வந்து ட்விட்டர்ல வந்து ஐ ஃபாலோ சர்டன் பீப்புள். நான் எந்த டெக்னாலஜி நான் ஃபாலோ பண்றேனோ அந்த டெக்னாலஜி இப்போ நான் வந்து இப்போ இந்த காப்பி ரைட்டிங், அந்த மார்க்கெட்டிங் அந்த செக்மெண்ட்லனா அது ரிலேட்டடா நிறைய இந்த சோலோ ஃபவுண்டர்ஸ் இப்போ அவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்க வந்து ட்விட்டர்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு விதமான இது. ஒன்று வந்து வீக்லி நியூஸ் லெட்டர் வேர் அவங்க எல்லாமே டைஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வீக்லி வந்து ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலேருந்து நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி உங்களை யார் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வச்சு அவங்களோட ட்விட்டர்ல அக்கௌண்ட்ல அவங்க என்னென்ன ஷேர் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் மூணாவது விஷயம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து என்னன்னா கான்ஃபரன்ஸ் வீடியோஸ். என்னுடைய கெரியர்ல இப்ப ரீசெண்ட் டேஸ்ல லாஸ்ட் 1 year தான் நான் அதை ஃபாலோ பண்ணல, பட் பிஃபோர் தட் ஐ வாஸ் ஃபாலோயிங் இட் ரிலீஜியஸ்லி. என்னன்னா ஒன் டே ஒரு கான்ஃபரன்ஸ் வீடியோ, அந்த டே வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வீடியோ பார்க்காம முடியவே முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ரிலீஜியஸா ஃபாலோ பண்ணேன். இப்ப வந்து என்னுடைய பர்சனல் அதர் கமிட்மெண்ட்ஸ்னால என்னால ஃபாலோ பண்ண முடியல, பட் ஸ்டில் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வந்து இட்ஸ் அ மேஜிக் ஃபார் மீ. எவ்ரி டே ஒரு கான்ஃபரன்ஸ் வீடியோ. அது சில சமயம் சூப்பரா இருக்கும், சில சமயம் மொக்கையா இருக்கும். தட்ஸ் இம்மெட்டீரியல். என்ன பொறுத்தவரையில அது கத்துக்கணும். அது எதெல்லாம் கத்துப்பேன்னு பாத்தீங்கன்னா அகைன் உங்களோட லேர்னிங்கோட அசைன் பண்ணிக்கணும். இப்ப நான் ஃபங்க்ஷனல் ப்ரோகிராமிங் கத்துட்டு இருந்த போது ஃபங்க்ஷனல் ப்ரோகிராமிங் ரிலேட்டட் கான்ஃபரன்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து இந்த சோலோ ஃபவுண்டர்ஸ்னா பூட் ஸ்ட்ராப்பிங், எப்படி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அந்த ஆங்கிள் இப்ப இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எஸ் மைக்ரோ கான்ஃப். ஸோ அகைன் இந்த மைக்ரோ கான்ஃபரன்ஸ் எனக்கு எப்படி தெரியும், இந்த தேடல எனக்கு கிடைச்சது. ஆல் கோஸ் பேக் டு தட் சேம் திங். நீங்க அகைன் மைக்ரோ கான்ஃப்ல ஐ ஃபவுண்ட் ஈவன் ராப் வேலிங், இந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. தீஸ் பீப்புள் ஆர் பிகம் மை மென்டர்ஸ். கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து இப்படிதான் வந்து ஃபிகர் அவுட் ஆகும் லைஃப்ல. ஸோ அகைன் கான்ஃபரன்ஸ் வீடியோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். யூடியூபை வந்து பக்காவா எல்லா கான்ஃபரன்ஸ் வீடியோவும் யூடியூப்ல இருக்கு. முக்காவாசி லான்ச் பண்ணுவாங்க. அதுல இருந்து நம்ம ஒன்று பண்ணோம். இன்ஃபேக்ட் யூடியூபோட நல்ல விஷயம் தெரியுமா, நீங்க 2-3 கான்ஃபரன்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா அவனே ரெக்கமெண்டேஷன்ல இன்னொரு நிறைய லீடு எடுத்து கொடுத்துருவான். சிமிலர் கான்ஃபரன்ஸ் வீடியோன்னு. தென் எப்படி நடக்கும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் வெங்கட் சுப்ரமணியன் அப்படிதான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ இப்போ வெங்கட் சுப்ரமணியன் வந்து பார்க்க ஆரம்பிக்கும் போது அது ரிலேட்டடா நீல் ஃபோர்டுன்னு இன்னொருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நீல் ஃபோர்டோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அமேசிங்கா இருந்துச்சு. ஸோ இப்படிதான் வந்து உங்களுடைய இது இருக்கும். அகைன் இது எதுவுமே வந்து இதெல்லாம் பண்ணிட்டா நீங்க அப்டேட்டடா அப்படின்னு யாரும் உங்களை சர்டிஃபிகேட்டும் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ, அதான் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் எக்ஸ்டர்னல் சர்டிஃபிகேஷன், நீங்க இதெல்லாம் பண்ணாதான் வந்து நீ அப்டேட்டடா இருக்க அப்படின்னு எக்ஸ்டர்னலா யாராவது சைன் அப் பண்ணாங்கன்னா கிடையவே கிடையாது. சில சமயம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வீக்லி சொன்னேன் இல்லையா, 4-5 வீக்லி வந்து அன்ரீடாவே என்னோட இமெயில இருக்கும். சில வாரம் நான் வந்து அப்கோர்ஸ் லைஃப் ஹேப்பன்ஸ், பிஸியா இருந்திருப்போம், ஏதாவது நடந்திருக்கும், அந்த அப்டேட் ஓகே பரவாயில்ல, என்ன நினைச்சு ஒன்னும் நடக்கலையே. சோ உலகம் ஒண்ணு அழிஞ்சிடாது. சில விஷயங்கள் அதாவது என்னோட கான்ஃபரன்ஸ் வீடியோஸ் பிளேலிஸ்ட் யூடியூப்ல அனுமார் வால் மாதிரி ஒரு 400 வீடியோ இருக்கு. அவ்வளவுதான். நீங்க 400, நீங்க என்கிட்ட ஒரு 600 இருக்கும்ல. சோ அதுதான் லைஃப். சோ அதனால வந்து அகைன் அதை வந்து ப்ரெஷரா பார்க்க கூடாது. சரி, நிறைய பேர் நினைப்பாங்கன்னா ஒரு கில்ட் ஃபீலிங் குள்ள வந்துருவாங்க. ஐயோ இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கே, நம்ம இன்னும் கத்துக்கவே இல்லையே. இட்ஸ் ஃபைன் பாஸ், லைக் லைஃப் வந்து நடக்கும். ஸோ நம்ம போக்குல நம்ம கத்துக்கலாம். இட்ஸ் ஆல் அபவுட் உங்களுடைய இது, நீங்க க்ரோ ஆறியா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சம்மரைஸ், அந்த நியூஸ் லெட்டர், வீக்லி நியூஸ், ஓகே ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணியிருந்தா தான் உங்களால ஈஸியா பிக் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ரீமிக்ஸ் எக்ஸாம்பிள்ல, ஸோ ஒன்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் உங்ககிட்ட இருந்துச்சுனாலே உங்களால ஈஸியா வந்து
மல்டிபிள் திங்ஸை ஈஸியா டக்குன்னு கத்துக்க முடியும். அந்த ஃபாஸ்டா கத்துக்கிற விஷயம் எப்போ உங்களுக்கு வரும்னா ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தா மட்டும்தான் வரும். ஸோ ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் எந்த ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு வீக்லி நியூஸ் லெட்டர் இருக்கும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா குமுதம் ஆனந்தவிடன் மாதிரி வாரம் வாரம் உங்க இமெயில் இன்பாக்ஸ்ல வந்து டன்னு விழுந்துரும். டைம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க, அது உங்களோட விருப்பம். பட் நீங்க பார்க்க உங்களோட அப்டேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒன்ஸ் அந்த அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே கிராஜுவலா வந்துடும். நியூஸ் லெட்டர் எனக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் 2-3 நியூஸ் லெட்டர் வந்து ஜெனரிக்கா இருக்கும். இன்ஃபோக்யூ நியூஸ் லெட்டர்னு ஒன்று இருக்கு, விச் இஸ் சூப்பரா இருக்கும். அந்த நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கேன் நான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சேஞ்ச் லாக்னு இன்னொருத்தன் இருக்கான், செம்மையான ஆளு. சேஞ்ச் லாகோட சேஞ்ச் லாகோட பாட்காஸ்ட். அகைன் நீங்க பாட்காஸ்ட் பத்தி பேசுறீங்க, அடுத்த டாபிக் வரேன் அது. ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் லாகோட நியூஸ் லெட்டர், இந்த மாதிரி இன்ஃபோக்யூவோட நியூஸ் லெட்டர், இந்த மாதிரி லைக் ஐ ஹாவ் பஞ்ச் ஆஃப் காமன் நியூஸ் லெட்டர்ஸ், நான் அதெல்லாம் ஷேர் பண்றேன். ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு காமனா அக்ராஸ் டெக்னாலஜி கிடைச்சிரும். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வீக்லி அப்படின்னா ஒன்லி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோக்கஸஸ். பட் இதே இன்ஃபோக்யூ வீக்லி எடுத்துட்டீங்கன்னா அவன் எல்லா டெக்னாலஜி பத்தியும் சில பிரீஃப் கொடுத்துருப்பான். இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் நியூஸ், ரீஜனல் நியூஸ் நம்ம பாக்குற மாதிரி இந்த மாதிரி கட்டு. அகைன் மாவட்ட செய்திகள் எக்ஸாக்டா அதே மாதிரிதான். ஸோ இதை நான் எப்படி திரும்ப பாக்குறேன்னா, இப்போ நீங்க நம்ம கான்வர்சேஷன்லயே பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், நான் நம்ம காமன் லைஃபோட ரிலேட் பண்ணணும். நம்ம இது வந்து ஸ்பெஷலா ஒரு தனி விஷயம் அப்படின்னு பார்க்காம காமன் லைஃபோட அசோசியேட் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஜாய்ஃபுல்லா இருக்கும். ஒரு பெரிய ஒரு அடிஷனல் வேலையை பார்க்குற மாதிரி. மாவட்ட செய்திகள் பார்க்கும்போது நம்ம என்ன அடிஷனல் எஃபர்ட்டா போடுவோம், அதே மாதிரி தான் ஜாவாஸ்கிரிப்ட் வீக்லி பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்குள்ள மக்கள் வரணும். அது எல்லாமே எப்போ நடக்கும்னா, நம்ம அந்த அவுட்கம் மறந்துட்டு அந்த ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் இருக்கும்போது இது எல்லாமே நடக்கும். அண்ட் நீங்க பாட்காஸ்ட் பத்தி சொன்னதுனால அடுத்த விஷயம் வரேன். பாட்காஸ்ட் முன்னாடி ஒரு சின்ன அடிஷன் என்னன்னாக்கா, நீங்க எந்த ஃப்ரேம்வொர்க் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் கிட்ஹப்ல வந்து அதுக்கு வந்து ஆசம், இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசம் ஜாவாஸ்கிரிப்ட், ஆங்குலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆசம் ஆங்குலர் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து எல்லாத்தையுமே ஒரேடியா சுருட்டி கோனார் கைடாட்டம் கொடுத்துருவாங்க. அதாவது இதெல்லாம் தான் ஆங்குலர்ல வந்து பெஸ்ட் வீடியோஸ், இதெல்லாம் தான் ஆங்குலர்ல சிறந்த புக்ஸ், இதெல்லாம் தான் ஆங்குலர் பத்தி சிறந்த பாட்காஸ்ட் அப்படின்னு அவங்களே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒரு ஷார்ட் சர்க்யூட்டட் வே டு கெட் த பிக் பிக்சர் ஆஃப் டெக்னாலஜி. கரெக்ட். ஸோ அதான், ஸோ நல்ல சாலிடான ரிசோர்ஸ்ங்க அது. இப்போ புதுசா நான் ஒரு விஷயம் கத்துக்கிறேன் அப்படி, இப்போ எலிக்சிர் கத்துக்கிறேன்னா நான் அங்கதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். நீங்க ஆசம் எலிக்சிர் போயிட்டு ஓகே அங்க என்ன இருக்கு அப்படின்னு ஒரு மெனு, ஹோட்டல் மெனு மட்டும் பார்த்து நேரம் டக்கு தட்ட வேண்டியது. எக்ஸாக்டா. ஸோ அது இருக்கும். ஸோ அகைன் பாட்காஸ்ட் வந்து ஆஃப்லைட் வந்து இப்போ இந்த கோவிட்னால நிறைய டிராவல் பண்ண முடியாதுங்கிறதுனால லிசன் பண்றது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் பாட்காஸ்ட் இஸ் அனதர் வே ஆஃப் கீப்பிங் மை செல்ஃப் அப்டேட்டட். நிறைய விஷயங்கள் நிறைய அகைன் இப்போ ஃபாலோவர்ஸ், அதாவது நம்ம இப்போ சொன்ன ஆன்லைன்ல ஃபாலோ பண்ண இப்போ சேஞ்ச் லாக் பாட்காஸ்ட் ஒருத்தன் இருக்கான். இப்போ ஃபங்க்ஷன் ப்ராமிங்னு எடுத்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் பாட்காஸ்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் வாங்கி போட்டுட்டு நான் இப்போ உதாரணத்துக்கு அதுவும் இப்போ நம்ம சென்னையோட அவுட்ஸ்கர்ட்ல இருக்கேன். நான் சென்னை உள்ளார போகணும்னா அட்லீஸ்ட் 1 hour ஆகுது. ஸோ நான் பாட்காஸ்ட் போட்டேன்னா போறது போது ஒரு பாட்காஸ்ட் முடிஞ்சிடும், திரும்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு பாட்காஸ்ட் முடிஞ்சிடும். ஸோ பாட்காஸ்ட்னால தான் டிராஃபிக் ஜாம்ஸ் வந்து விரும்புற ஒரு ஆளாயிட்டேன். ஸோ அந்த மாதிரி அசால்ட்டா அகைன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் வந்து ஒரு கேஷுவல் ஆக்டிவிட்டியா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது அப்படியே எண்ட் நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா யூ வில் பி முடிச்சு ஒரு நல்ல விஷயம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அகைன் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி ஷேர் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இட் பிகம்ஸ் அ ஹோலிஸ்டிக், என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமான ஒரு அவுட்கமா வந்து இருக்கும். அதான் சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் அபவுட் த ரிசல்ட், இட் இஸ் அபவுட் வாட் யூ பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்ககிட்ட இருந்து யாரால எடுக்க முடியாது. உங்க ரிசல்ட் யாரும் எடுக்கலாம், உங்க சர்டிபிகேட் தொலைஞ்சு போலாம், அது எக்ஸ்பயர் ஆகலாம். ஆனா உங்களுக்கு வந்து ரியாக்ட் தெரிஞ்ச ஒரு தமிழ் வேந்தன், ஒரு லட்சுமியா இருக்கான் அப்படின்னாக்கா அந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து யாராலையும் பறிச்சுக்க. கரெக்ட். இட்ஸ் ஆல் உங்களை நீங்க தான் சர்டிஃபை பண்ணணும். ஸோ இஃப் யூ ஆர் சர்டிஃபைங் லைக் அந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி வாட் யூ ஆர் பிகமிங், இஃப் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த ரைட் நோட் அப்படின்னா யூ ஆர் ப்ரோக்ரஸிங். அந்த யூ ஆர் ப்ரோக்ரஸிங் அப்படிங்கிறது உங்களுடைய இன்னர், அது நமக்கு மட்டும் தான் தெரியும். எக்ஸாக்டா. அந்த இன்னர் growth-ஐ நீங்க தான் சர்டிஃபை பண்ணணும். நீங்க க்ரோ ஆயிட்டு இருக்கீங்களாங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த ஹாப்பினஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் ட்ரூலி மூவிங் ஃபார்வர்ட் இன் யுவர் லைஃப்.